ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பத்தாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜன்ம பத்ரிகா. இந்த வாசகங்கள் இங்க தளத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அவங்கவங்களோட ஜாதக நோட்ல இருக்கும். இதனோட பொருள் என்ன அப்படின்னா, பூமியில் பிறந்துள்ள இந்த ஜீவன் முற்பிறவிகளில் தான் செய்த பூர்வ புண்ணியத்தின் பயனாக இந்த மானுட ஜென்மம் எடுத்து அதற்குரிய பலன்களை அனுபவிக்க இருப்பதற்கான இந்த ஜாதகத்தில் எழுதப்பட்டுள்ளதுன்னு இருக்கும். இது எத்தனை பேர் பார்த்தீங்க என்னங்கிறது தெரியல. பட் இப்ப இதுக்கும் நம்மளுடைய டாபிக் என்னன்னா, திருமணம் நடைபெற எளிய பரிகாரம் அப்படிங்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தோணும். ஆமா, சம்பந்தம் இருக்கு. இப்ப ஒரு பிறப்பு எடுக்கும்போது அந்த உயிர் கீழே பூமியில இல்ல, மாதாவின் கருவில ஃபர்ஸ்ட் ஒரு அணுவாய் இருக்கும் போதே இதுதான் உன்னுடைய தலையெழுத்துன்னு நிர்ணயிக்கப்பட்டு தான் கருவே உருவாகுது. அப்போ அந்த கருவுக்கு என்ன வேணும், அந்த பிறப்புக்கு என்ன வேணும் என்ன வேண்டாங்கிறது சொல்லக்கூடியது தான் ஒரு ஜாதகமா இருக்கு. அப்போ அதுல அந்த 12 கட்டங்களும் ஒரு பெரிய மேஜிக் பாக்ஸ். உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு அத நோக்குல போய் நீங்க தேடினீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சீக்கிரமா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதுல என்னன்னா, திருமண பந்தம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் திருமணத்துக்கு வரன் தேடுறாங்க. பொண்ணு கிடைக்கல, பையன் கிடைக்கல. இதுதான் பெரிய ஒரு பேச்சுக்களா இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஜாதகம் எடுத்தீங்கன்னா அதுல இருக்கிற தோஷங்கள் அப்படின்னு வரும்போது ஜாதகத்துல கிரகங்களால் சொல்லப்படுறது 2 தோஷம். ஒன்று செவ்வாய் தோஷம், இன்னொன்று சர்ப்ப தோஷம். அதுக்கும் கூட நவகிரகங்களுக்கு பரிகாரம் பண்ணுவதனாலேயோ நிறைய லூப் ஹோல்ஸ் மகரிஷிகள் கொடுத்துருக்காங்க. கோவிலுக்கு போய் பூஜை பண்றதுனாலேயோ அது நம்ம அந்த தோஷங்களை கிராஸ் பண்ணி போயிடலாம். இது 2 தோஷங்கள் தான் கிரகங்களால் உருவாக்கப்பட்டது. மனிதர்களால் உருவாக்கப்பட்ட தோஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருமண சந்தையில 1 உட்பிரிவு, 2 தோற்றம் வயது, 3 படிப்பு, 4 வருமானம், 5 பெண் வீடு எதிர்பார்ப்பு, 6 ஆண் வீடு எதிர்பார்ப்பு, 7 இடமாற்றம். இந்த சாத்திய கூறுகள் பார்க்கும்போது எல்லாமே நிறைய விஷயங்கள் அவங்கவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வச்சுட்டு இருக்காங்க. நானும் இப்போ ஒரு திருமண தளத்துல ஒரு 1.5 மாசமா பார்க்குறேன். வதன் வரு இன்ட்ரடியூஷன், அதாவது ஆண் பெண் இன்ட்ரடியூஸ் பண்ற ஒரு தளத்துல அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கும்போதெல்லாம் மிகவும் பிரம்மாண்டமா இருக்கு. அப்ப இந்த தோஷங்களுக்கு என்ன பண்ணலாம்? கிரகங்களால வர தோஷங்கள் ஓகே, இந்த தோஷங்களுக்கு என்ன பண்ணலாம்? இதுலயே இன்னும் நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னுமா பிரமிப்பானதுதான் இருக்கு ஒவ்வொருத்தரும் கேட்கறதெல்லாம். அதை பத்திக்கான இந்த பதிவு தான் ஒரு விழிப்புணர்வு பதிவா இருக்கட்டும்ங்கிறதுனால தான் கொடுக்குறோம். திருமணம் பந்தம் என்பது என்னன்னா சொர்க்கத்தால் நிச்சயிக்கப்பட்டது. அதுக்கு நாம தேடுறோம்னு நினைச்சிருக்கோம். நிச்சயமா இல்லை. எந்த நம்மளுடைய பந்தங்களையும் நாம தேடுறது இல்லை. எல்லா உறவு முறைகளும் பகவானால் கொடுக்கப்பட்டது தான். திருமண பந்தமும் அப்படிதான். நீங்க தேடினா நீங்க பிடிச்சத உடனே உங்களுக்கு கிடைச்சிடணுமே, அது கிடைக்காது. அதுதான் இந்த திருமண பந்தம் சொர்க்கத்தால் நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றோம். திருமணம் அப்படின்னாவே முக்கியமா நம்ம சொல்றது வம்ச விருத்தி, அடுத்த தலைமுறையை உருவாக்குவது, நல்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தை, நல்ல ஒரு அழகான ஒரு குடும்பம், கொட்டுக்கோப்பான குடும்பம். இதுதான் திருமண பந்தத்துல நமக்கு மிக முக்கியமா கிடைக்க வேண்டியது. இதுலயும் பெண்கள் அப்படிங்கிற நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா, திருமண பந்தத்துல ஒரு பெண் பூப்பெய்தி 16 வருடங்கள் மட்டும்தான் நல்ல ஒரு கருமுட்டை உருவாக்கறதுக்கான சக்தி அவளுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சக்தி அவளுக்கு இருக்காது. எல்லாமே வலு இழந்து இருக்கும். ஆனா இந்த காலத்துல நடக்கிற திருமணங்கள் அப்படிங்கும்போது வயதை மீறிய திருமணங்கள் நிறைய பார்க்குறோம். குழந்தை இல்லாத தன்மை நிறைய வருது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கறத ஆராயும் போதுதான்
எனக்கு ஒரு சில விடைகள் கிடைச்சது. என்னென்ன காரணிகளா இருக்க முடியும் அப்படின்ட்டு. அதுக்காக தான் இந்த பதிவு. ஃபர்ஸ்ட்டு என்னன்னா, திருமணத்துக்குள்ள ஒரு பையன் வீட்லயோ, பொண் வீட்லயோ என்ட்ரி ஆகும்போது பார்க்கறது உட்பிரிவுகள் பார்க்குறாங்க. அது எந்த வர்ணமா இருக்கட்டும், உட்பிரிவுகள். அந்த உட்பிரிவுகள் அப்படிங்கும்போது, எந்த உட்பிரிவெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, 1980ல மகா பெரியவர் சொல்லியிருக்காரு. அந்த மீட்டிங்ல அப்பாவும் என்னோட தந்தையார் போயி, பெரியவரிடம் மிகவும் நெருக்கமாக பழகக்கூடியவர். அவரும் போய் தான் கேட்டிருந்தார் அந்த மீட்டிங்ல. இத பேஸ் பண்ணி தான் எங்க வீட்லயே எங்களோட நெருங்கிய உறவினர் ஒருவருக்கு அப்பா திருமணமும் செஞ்சு வச்சார். 1980ல. அதுல என்ன சொன்னாருன்னா, மொழிவாரி மாகாணங்கள் பிரிக்கப்பட்டபோது, அந்தந்த இடத்துல நின்னு மக்கள் அப்படியே அந்தந்த மொழிக்காகவும், அங்க உள்ள சூழலுக்காகவும் ஒரு சில சடங்குகள்ல மாற்றங்கள் வருது. ஆனா, உட்பிரிவுகள் நம்ம பார்க்கணுங்கிறது இல்ல. அப்படிங்கிறத அவரு தெளிவா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த உட்பிரிவுகள் போறது இல்லாம, அதுல இவங்க இன்னும் பிரிச்சுக்கிறாங்க. என்னன்னா, மடம். மடம்னா ஆச்சாரியார்ஸோட வழி வந்தவங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே அப்படிதான். ஆச்சாரியார் அப்படிங்கிறவரு ஒருத்தர் தான். அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நெறைய இருக்கும். நீங்க ஒரு ஆச்சாரியார வணங்குனாலும், அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நெறைய இருக்கும். அந்த ஆச்சாரியார நம்ம ஃபாலோ பண்ணி போறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே மத்வ சம்பிரதாயங்கிறது ஒண்ணு தான். எல்லா ஆச்சாரியார்களும் மத்வ சம்பிரதாயத்தை பின்பற்றி தான் வந்திருக்காங்க. ஸோ, அத அ ரொம்ப பெருசா இந்த காலத்துல பார்க்கணும் அப்படிங்கிறது இல்ல. அப்ப பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நாகரீகம் வளர்ந்துருச்சு. நம்ம படிச்சிருக்கோம். அப்போ அந்த படிப்பு அப்படிங்கிறது நாகரிகத்த அ ஒரு கட்டுக்கோப்பான மேல்நிலைக்கு தான் எடுத்துட்டு போகணும். அப்ப இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்ல அப்படிங்கிறத பெண் வீட்டிலயும் சரி, அ ப பொ பொண் வீட்லயும் சரி, பையன் வீட்லயும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா, இத நோக்கி தேடியே ஃபர்ஸ்ட்டு 1 வருஷத்த கழிச்சிடுறாங்க. 2வது தோற்றம். தோற்றம் அப்படின்னு பார்க்கும்போது, அவரவர் கர்மாருக்கு ஏற்ப இறைவன் கொடுத்தது தோற்றம். அத நாம விமர்சிக்கவே கூடாது. ஏன்னா, அந்த விமர்சனம் பண்றதே நமக்கு ஒரு கர்மாவா கூடி வரும். இது கர்மா தியரில உள்ளது. கர்மா தியரியில ஒவ்வொரு உயிரினமும் பகவானால் படைக்கப்பட்டது, ஆசீர்வதிக்கப்பட்டது தான். அவங்கள நேசிக்க தான் கத்துக்கணும். இப்ப அ குறைபாடு உள்ள குழந்தைகள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அதே போல தான் தோற்றங்களும் அவங்கவங்களுக்கு ஏத்த தோற்றங்கள் தான் கிடைக்கும். அதுதான் அந்த 12 ராசிகள். அப்போ ஒரு தோற்றம் அப்படின்னு பார்க்கும்போது, அத விமர்சிக்கிறதுக்கு நமக்கு அ அருகதை கிடையாது. இப்போ ஒரு லக்னம் அப்படின்னு எடுத்தோம்னா, அங்க ஒரு குழந்தை பிறப்பு எப்படி இருக்கணும்? அப்படிங்கிறத சொல்றதும் அதுதான். அதுக்கு 7ஆம் இடம் அப்படிங்கும்போது, அவனுடைய மனைவி எப்படி இருப்பான்னு சொல்றதும் அதே கட்டம் தான். நீங்க பிறப்பு எடுத்திருக்கும்போதே அதுல கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த பேஸ்ல போயி நீங்க தேடும்போது, உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். அதுதான் காக்கை குஞ்சும் பருவத்தில் அழகாகத்தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆமா. அத நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இதுவே ஒரு கர்மமா ஆயிடும். அதனால உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, அத அழகா அந்த நோக்கத்துல எடுத்துட்டு போயிரணும். 2வது படிப்பு. ஏன்னா, இந்த தோற்றம் அப்படிங்கிறது நிரந்தரம் அல்ல. மனம் தான் நிரந்தரமானது. நல்ல மனமுடைய ஆப்போசிட் ஸ்பௌஸ் கிடைக்குதா? அப்படி கணவனோ, மனைவியோ கிடைக்கிறாங்களா? அப்படிங்கிறது தான் மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது. 3வது படிப்பு. படிப்பு அப்படிங்கும்போது, அந்த காலத்தில பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைங்கள ஓரளவுக்கு மேல படிக்க வைக்க மாட்டாங்க. பால்ய விவாகத்துல குடுத்துருவாங்க. ஆண்கள் மட்டும் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த நாகரீக வளர்ச்சி காரணமாகவும், பெண் குழந்தைங்களோட தற்காப்புக்காகவும் தான் படிப்பு வேண்டும் அப்படிங்கிறத நம்ம அ பாரதிதாசன், பாரதியார் இந்த மாதிரி கலைஞர்கள் பெண் சுதந்திரத்த ஆதரிச்சாங்க. அதுலயும் பாரதிதாசன் "கல்வி இல்லாத பெண் கலர் நிலம் போல" அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஒரு பெண் வீட்ல படிச்சா அப்படின்னா, அந்த குடும்பமே விருத்தி அடையும் அப்படின்னு. ஆனா அது உண்மதான். இப்ப நாகரிக வளர்ச்சியில எல்லாமே பெண்கள் அழகா ஹேண்டில் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. அதுக்கு
அந்த ஒரு பெண் படிச்சிருந்தான்னா, குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுக்கறதுலருந்து எல்லாமே நடக்குது. அந்த பெண் கல்விக்கு வந்து அந்த காலத்துல நம்முடைய கலைஞர்கள்லாம் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி அதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. ஒரு சில இக்கட்டான சூழ்நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது, எங்க வீட்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்களோட சித்தியோட வாழ்க்கை வரலாறு தான் பெண் கல்வி. இக்கு வந்து மிக முக்கிய காரணம். நான் வந்து இந்த அளவு படிக்கிறதுக்கு முக்கிய காரணமே என்னுடைய சித்தியோட வாழ்க்கை தான். என்னன்னா 4 வயசு, 5 வயசு சித்தப்பா வந்து இறந்துட்டாரு. அடுத்தது என்ன அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கும்போது, அவங்க அந்த காலத்துல வந்து படிக்க வைக்க கூடிய சூழ்நிலை இல்லாத காரணத்தினால, படிக்காத காரணத்தினால் படிக்கல. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணி அவங்க வளர்ந்து வந்திருக்காங்க. இதே போல நெறைய குடும்பங்கள்ல இந்த இது இருந்தது. ஆனா, தற்போதைய பெண்கள் அப்படிங்கும்போது, அவங்க சுய கால்ல நிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது, சுய கால்ல நிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து படிப்பு வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்கு. ஆனா, அதே படிப்பு அப்படிங்கிற விஷயத்த வந்து இப்ப ரொம்ப தவறுதலா பயன்படுத்திட்டு வராங்க. திருமணத்துல வந்து ஒரு பெரிய தடைய குடுக்கக்கூடியதாவும் இந்த படிப்பு தான் இருக்கு. அது எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரு அ இதுல இருக்கோம். கட்டத்துல இருக்கோம் சமுதாயத்துல. அடுத்தது 4வதா பார்த்தீங்கன்னா, வருமானம். வருமானம் அப்படிங்கும்போது, அந்த காலத்துல ஆண் வருவாய் தான் மிக முக்கிய வருமானமா இருந்தது ஒரு குடும்பத்துக்கு. பெண்கள் வந்து வீட்ல இருக்கிற வேலைகள பார்த்துட்டு அழகா இருப்பாங்க. பெண்கள் வீட்டின் கண்கள் அப்படிங்கிறது போல, ஆண்கள் கொண்டு வர வருமானத்த நல்லா கட்டுக்கோப்பா, சிக்கனமாகவும் செலவு பண்ணி, எப்படி வந்து குடும்பத்த ரொம்ப அழகாவும், சுபீட்சமாவும் எடுத்துட்டு போணும் அப்படிங்கிற அந்த புத்திசாலித்தனம் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. ஆனா, இப்போ என்னன்னா, இருவருமே வந்து அத சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆண், பெண் 2 இருபாலரும் வந்து சம்பாதிக்கும்போது, அந்த சம்பாத்தியத்துல வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. அது வந்து திருமண தடையை ஏற்படுத்துது. இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, என்கிட்ட 2019ல ஒரு பெண் ஜாதகம் வந்தது. அன்னைக்கு வந்து அவளோட சம்பளம் வந்து அ வருஷத்துக்கு 13,00,000. அப்படியே அவங்க இருக்கிற இடத்துல வரன் தேடுனாங்க. அந்த பொண்ணு நான் இருக்கிற இடத்திலேயே தான் வேணும்னு தேடி, கடைசியில இப்ப எப்ப கல்யாணம் ஆச்சுன்னா, 2023 பிப்ரவரி மாசம் கல்யாணம் ஆச்சு. அதுவும் என்னன்னா, நம்ம சொல்லக்கூடிய நிலைமையில இல்ல. அதாவது இவங்க எதிர்பார்த்தபடி அவங்களோட வர்ணத்திலயோ எதுலயுமே இல்ல. அப்படியே மாறி மாறி தான் கல்யாணம் ஆச்சு. ஏன்னா, ஒரு 5000 சேலரி டிஃபரன்ஸ்க்கு அந்த பொண்ணு வேண்டான்ட்டா. அதுவும் மாப்பிள வீட்ல என்ன சொன்னாங்கன்னா, மார்ச்ல இன்கிரிமெண்ட் போடும்போது அது சரியா போயிரும்னு சொன்னாங்க. அதுக்குமே ஒத்துக்கொள்ள, கடைசியா இப்ப வந்து அவளோட சேலரிங்கும்போது 13,00,000த்துல ஆரம்பிச்சு ஒரு 3 வருஷத்துல 28,00,000, 30,00,000 வந்துட்டா. அதுக்கப்புறம் அவங்களோட மனோநிலை எப்படி மாறுதுன்னா, தன்னை விட ரூ. 1 அதிகமா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத வச்சாங்க. அப்ப அங்க குணநலன்கள்ங்கிறது வந்து அடிபட்டு போச்சு. பணம் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு சுவரா நின்னு போச்சு. திருமண தடைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா நான் பிராமின்ஸ் யாரோ கிடைச்சு தான் அந்த பொண்ணு பண்ணின்ட்டா. அவங்க வீட்ல மிகவும் பெரிய வருத்தத்துல இருந்தாங்க. ஏன்னா பணம் அப்படிங்கிறது வந்து வேணும் வாழ்க்கைக்கு. ஆனா பணமே வாழ்க்கை இல்ல. அத வந்து பெண் வீட்டாரும், மாப்பிள வீட்டாரும் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு 5,000 10,000 கம்மியா இருக்கா? சம்பளம் கம்மியா இருந்தாலும் ஓகே. அத அனுசரிச்சு வாழ பழகிட்டோம்னா போதும். ஏன்னா, அந்த காலத்துல ஒரு வருமானத்த வச்சு தான் அத்தனையும் பண்ணோம். அப்ப வந்து இருந்த ஒரே பிரச்சனை பண பிரச்சனை மட்டும் தான். மத்த பிரச்சனைகள் எல்லாமே சட சட சடன்னு அந்தந்த காலகட்டத்துல எல்லாமே நடந்துட்டு வந்திருந்தது. பணம் இல்லங்கிறதுக்காக எந்த நிகழ்வுகளும் நடக்காமயும் இல்ல. அத வந்து 2 வீட்லயும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா, இதுல இருக்கிறவங்க இந்த மாப்பிள்ளை பொண்ணோட தாய் தந்தையர்கள் வந்து அந்த காலகட்டத்த கிராஸ் பண்ணி வந்தவங்க தான் இருப்பாங்க. அவங்களோட நிலையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து ஒரு கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத வைக்கலாம். அடுத்தது எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்புன்னு பார்த்தா, ம் 5வது பாயிண்ட்டா பெண் வீட்டுக்காரங்களோட எதிர்பார்ப்பு. அந்த காலம். அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆண் மகன் ஒரு பெண்ண வச்சு காப்பாத்துவானாம். அவன கடைசி வரையும் பார்த்துப்பானாம். அனுசரணையா இருப்பானாம். அவன் குணநலன் தெரிஞ்சு அவள வச்சுப்பானாம்.
அப்படிங்கிறது மட்டும் தான் பார்த்தாங்க. அந்த பொண்ணு வந்து அ அதேபோல அத்தியாவசிய வருமானம் இருக்கா? அது இருந்தா போதும். வேற எதுவும் அவங்க எதிர்பார்க்கல. கன்னிகாதானம் பண்ணி குடுத்தாங்க. ஆண் மகன்ட்ட வேற வீட்டுக்கு வர மாப்பிள்ளைகிட்ட வேற எதுவும் எதிர்பார்க்கல. கன்னிகாதானம் பண்ணி குடுத்தாங்க. இப்போது உள்ள நிலை, தற்போதைய நிலை என்னன்னா, எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது, ஆண் வந்து படிச்சிருக்கணும், ரொம்ப படிச்சிருக்கணும், அதிக சம்பளம் இருக்கணும், நிரந்தர சொத்து, வீடு இந்த மாதிரி இருக்கணும், ஆடம்பர வாழ்க்கைக்கு அவன் வந்து வருமானம் வரணும். இந்த மாதிரி வந்து ஒரு எதிர்பார்ப்புகள் நெறைய இருக்கு. அதேபோல ஆண் வீட்டோட எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6வது பாயிண்ட்டா, அந்த காலத்துல இருந்த நிலை என்னன்னா, பெண் குடும்ப பாங்கா இருப்பாளா? நல்ல குணவதியா இருப்பாளா? எல்லாரையும் அனுசரிச்சு போற திறமை இருக்கா அவள்கிட்ட? பெண் அப்பா வீட்டையும் அதாவது சொல்லுவாங்க, புகுந்த வீட்டையும், பிறந்த வீட்டையும் அழகா மெயின்டெயின் பண்ணி எடுத்துன்னு போறாளா? 2 பேருடைய கௌரவத்தையும், மானத்தையும் காப்பாத்துவாளா? சிக்கனமா அவ செயல்படுறாளா? இதெல்லாம் வந்து பார்த்தாங்க. அதுக்கு தான் அந்த ஒரு சில சம்பிரதாயங்கள்னு வச்சாங்க. வீட்டுக்கு வந்தோனே பொண்ணு வந்து ஒரு தீபம் ஏத்தணும் அப்டின்ட்டு. அதுதான் வந்து ஒரு சில இதில வந்து கிரகப்பிரவேஷம்னு வச்சு செய்வாங்க. ஒரு சில இதில வந்து வீட்டுக்கு வந்தோனே ஒரு மருமக பொண்ண வந்து தீபம் ஏத்த வைப்பாங்க. அது எதுக்குன்னா, அவ ஒரே ஒரு தீக்குச்சியில தீபம் ஏத்துறாளா? நெறைய வேஸ்ட் பண்றாளா? அப்டின்னு பார்ப்பாங்க. அடுத்தது தண்ணி. இந்த மாதிரி ஒரு சில சடங்குகளா வச்சு அது சொல்லுவாங்க. "துப்பு இல்லாத பொண்ணு உப்புல பாரு, ஊதாரி பொண்ண தண்ணீல பாருன்னு" சொல்லுவாங்க. ப்ராவெர்ப் மீன் பழமொழியா சொல்லுவாங்க. நம்ம நாட்டுப்புறத்துலலாம். அப்போ அதுலருந்து அவளோட சிக்கனத்த பாப்பாங்க. அதுக்கு தகுந்த மாரி பெரியவர்கள் வந்து எல்லாத்தையும் சொல்லிக் குடுப்பாங்க கூட இருந்து. அவ வேலைக்கு போகலைனாலும், குடும்பத்த நிர்வகிக்கிறதுல மிகவும் கெட்டிக்கார தன்மைய வளர்த்து விட்டுருவாங்க. அப்போ ஒரு ஆணுக்கு பெரிய கஷ்டம்ன்னு வரும்போது பார்த்தா, பெண்ணோட அஞ்சர பெட்டியில இருக்கிற காசுகள் தான் உதவும். அவங்க குடுக்குற காசுலயும் புடிச்சு, இன்னுமே வந்து அது வந்து இப்ப இதுலலாம் பார்த்தீங்கன்னா, வில்லேஜ்ல எல்லாம் கிராமப்புறங்கள்லாம் சிறுவாட்டு காசுன்னு சொல்லுவாங்க. அங்கங்க காசு வச்சிருப்பாங்க இல்லையா பெண்கள். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில லக்ஷ்மி தாயார் வந்து வீட்ல நின்னுருந்தா நெறையா. அது வந்து அவங்களுக்கு போதுமானது. ஆண்கள் போயிட்டு வந்தாங்களா, அவங்களுக்கு அனுசரணையா எல்லாம் செஞ்சுட்டுருந்தாங்க. சகிப்புத்தன்மை இருந்தது. ஈகோ அங்க இல்ல. இதெல்லாம் வந்து வழிநடத்துறதுக்கு வசதியா இருந்தது. இதெல்லாம் தான் இருக்கான்னு பார்த்தாங்க. ஆனா, இப்ப வர ஆண் வீட்டார்களுடைய எதிர்பார்ப்பு, பெண் வந்து ஈக்குவலா படிச்சிருக்கணும். பையனுக்கு ஈக்குவலா பொண்ணு படிச்சிருக்கணும். அடுத்தது பையனுக்கு ஈக்குவலா பொண்ணு சம்பாதிக்கணும். பையன் இப்ப ஐடில இருக்கான்னா, பொண்ணு ஐடில இருக்கணும். அடுத்தது அதே போல பொண்ணு ஐடில இருக்கிறதுன்னு மட்டும் இல்ல, வீட்டு வேலை எல்லாமே பார்த்துக்கணும் பொண்ணு. எல்லா பழைய காலம் மாரி எல்லா பொறுப்புகளையும் பொண்ணு எடுத்துக்கணும். அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. அப்புறம் அத விட தாண்டி என்கிட்ட ஒருத்தரு பேசினது என்னன்னா, அம் அ அவங்க பொண்ணு வந்து கண்டிப்பா வேலைக்கு போணும். என் பையன் வந்து ஒரு வருஷம் ஒரு 25,00,000 சம்பாதிக்கிறான். இருந்தாலும் அவன் வந்து வேலைக்கு போணும். ஏங்க உங்க பையன் தான் சம்பாதிக்கிறான்ல. இல்லைங்க இப்ப எல்லாம் ஷாப்பிங் போணுங்கிறாங்க. அதுக்கு போணும், இதுக்கு போணுன்றாங்க. அவங்களோட தேவைகள் பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு அவங்க சம்பாதிக்கணும். அப்போ அந்த பத்தினி தர்மம் அப்படிங்கிறது என்னங்கிறது புரியல. ஒரு ஆண் மகனானவன் தான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தா, அந்த பெண்ணுக்கு வந்து எல்லாமே அவன் தான் பொறுப்பு. அவன் தான் வாங்கி குடுக்கணும். இதுக்கு நெறைய ஸ்டோரீஸ் இருக்கு. என்ன ஒரு கடமைகள்ல அது ஒண்ணு. அந்த வந்து புரிஞ்சுக்கணும். எல்லா வீட்டாரும் கேட்கறதில்ல. ஒரு சில வீட்டவர்கள் எதிர்பார்ப்புகள் இது இருக்கு ஆண் வீட்ல. அந்த மாரி ஒரு நிலைப்பாடு உள்ளவர்கள் வந்து மாறணும். ஸோ இத்தனை எதிர்பார்ப்புகள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து வச்சு வச்சு பார்க்குறாங்க. இதுல வந்து ஒரு 2 வருஷம், 3 வருஷம் கழிஞ்சு போயிடுது. அந்த பருவ காலங்கும்போது தாண்டும்போது தான் அவங்களுக்கு கொஞ்சம் யோசனையே ஒரு 10% 20% உதிக்குது. நம்ம எங்கேயோ தப்பு பண்றோம் அப்படின்ட்டு. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இடமாற்றம். அந்த காலத்துல ஆண் மட்டும் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க.
பெண் வந்து ஆண் எங்க வேலை செய்றானோ, அங்க பின்னாடியே போயிடுவா. மனைவி, மக்கள் எல்லாம். தாய், தந்தை எல்லாமே போயிடுவாங்க. அப்போ வந்து சுபிட்சமாவும் இருந்தது. எல்லாமே நடந்துட்டு இருந்தது. ஆனா, இப்ப 2 பேரும் வேலை பார்க்கறதுனால, இடமாற்றம்ங்கிறது பிரச்சனையா இருக்கு. ஏன்னா, இவங்க வந்து அ அங்க கூப்பிடுறாங்க. இந்த பொன் வீட்ல வந்து இங்க இருக்கிறத வந்து கூப்பிடுறாங்க. இதுல நாம கவனிக்கத்தக்கது என்னன்னா, உத்தியோகம் புருஷ லக்ஷணம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னா, ஒரு ஆண் வந்து சம்பாதிச்சு காப்பாத்தக்கூடிய ஒரு குடும்பத்தை காப்பதற்காக பிறந்தவன் அப்படிங்கிறத வந்து நம்ம மகரிஷிகள் சொல்லியிருக்காங்க. அப்ப ஒரு ஆண் வந்து வேலை இல்லாம ஒரு பெண் இருக்கிற இடத்துக்கு வந்தா ஒத்துப்பாங்களா? நானும் ஒரு பெண் குழந்தை தான் வச்சிருக்கேன். இது வந்து ஒத்துப்பாங்களா? ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு கருத்து. அதேபோல கன்னிகா தானம் அப்படிங்கிறதுக்கு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா, கன்னிகா தானம்னா, பெண் வீட்டாரர் தான் ஒரு பெண் குழந்தைய பெற்று, வளர்த்து ஒரு ஆண் மகனுக்கு தானம் செய்து குடுக்குறோம். நம்மளுடைய கிரந்தத்தில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தானம் கொடுத்த பொருள திரும்பி வாங்கக்கூடாதுன்னு. இப்ப இதுக்கெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த காலத்தில வந்து பொண்ண கல்யாணம் பண்ணி குடுத்துட்டாங்கன்னா, அவங்க வீட்லருந்து திருப்பி அனுப்புற வரைக்கும் இவங்க போய் பார்க்கவும் மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க. அப்படிங்கிறது தான் அதனோட அர்த்தம். ஆனா, இன்னைக்கு நம்ம பந்த பாசங்கள் கலியுகத்தில எவ்வளவோ நாகரீகங்கள் வளர்ந்திருக்கு. எவ்வளவோ நம்ம உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கோம். எல்லாரும் ஈக்குவல் அப்படிங்கிற அளவுக்கு, அந்த அளவு மோசமாலாம் இல்ல. எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, எங்க அம்மாவோட அத்தைய வந்து கல்யாணம் பண்ணி குடுத்ததோட சரி. அவங்க அதுக்கப்புறம் திரும்ப வரவே இல்லன்னு சொல்லுவாங்க எங்க அம்மா. இப்ப நம்மலாம் எவ்வளவோ வந்து நம்ம ஒரு அ ஃப்ரீடமா இருக்கோம் நம்ப. அ நம்ம வந்து நீ வேணும்னா அம்மா, அப்பாவ பார்க்குறோம், பண்றோம், போறோம், வரோம். நமக்கு இஷ்டப்பட்டது பண்றோம், செய்றோம் எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி இருந்த கால சூழ்நிலை மாறி நாகரீகம் வந்து இன்னைக்கு என்ன எவ்வளவோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுக்கு நாமளும் வந்து ஒரு சில இடத்துல வந்து விட்டு குடுக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு பொண் வந்து வேலை இல்லனாலும் பரவால்ல. அடுத்த இடத்துல போய் வேலை தேடிக்கலாம். ஆண்மகன் வேலை இல்லாம அந்த இடத்துல வந்து கல்யாணம் ஒரு சபையில வந்து திருமண சபையில நிக்க முடியாது. அத வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து பணம் மட்டும் தான் பார்க்குறாங்க. பட் வாழ்க்கை அப்படிங்கிறத பார்க்கறது இல்ல. அத வந்து கொஞ்சம் பெண் வீட்டாரும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செய்யணும். அப்போ இத்தனையும் வந்து அம் எடுத்து பார்க்க வேண்டிய சூழல்ல வந்து சமூகத்துல ஒரு பெற்றவர்கள் இருக்கோம். ஒரு 7, 6 விதிகள். அப்ப 2த்தையும் ஆலோசனை பண்ணி பார்க்கும்போது, ஒரு ஜாதகத்தினால சொல்லப்படுற தோஷம் வந்து 2 மட்டும் தான். மனிதனால உருவாக்கப்படுற தோஷங்களும் மேல கூறின 6 தோஷங்கள் இருக்கு. அப்ப இந்த 6 தோஷங்கள எந்தவித தெய்வங்களும் வந்து நிவர்த்தி பண்ணி குடுக்க முடியாது. ஆனா, கிரகத்தினால வர தோஷங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு 100 தோஷம் கூட வரட்டும். ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும், நவகிரகங்கள வழிபாடு பண்றதுனாலயும், அவர்கள் வந்து சீக்கிரம் கல்யாணம் நடக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணிடுவாங்க. பட் இந்த தோஷங்கள்லாம் விலகறதுக்கு, அவங்க வீட்ல உள்ள தாய், தந்தையர், குழந்தைகள் தான் வந்து முடிவு எடுக்கிற சிச்சுவேஷன்ல இருக்கீங்க. இந்த எல்லா தோஷத்துக்கும், இந்த 6 வித மனிதனால் உருவாக்கப்பட்ட 6 வித தோஷங்களுக்கும் என்ன பரிகாரம் அப்படிங்கிறத தான் நம்ம இனிமே தேடணும். விட்டுக் கொடுத்தல், விட்டுக் கொடுத்தல், விட்டுக் கொடுத்தல் என்பது ஒரே ஒரு பரிகாரம் தான். மிகப்பெரிய பரிகாரம். ஏன்னா, அத வந்து உ உட்கார்ந்து பேசணும். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம அ கஜினி முகமதோட வா வாழ்க்கைய எடுத்துக்கலாம். கஜினி முகமது வந்து 18 தடவ போர் புரிஞ்சாரு, படையெடுத்தாரு திரும்ப திரும்ப. அப்ப விடாமுயற்சி அப்படிங்கிறது ஒண்ணு எடுத்துக்கிட்டாலும், 2வது விஷயம் வந்து எது எதுக்கு விடாமுயற்சி இருக்கணுமோ, அது மட்டும் தான் இருக்கணும். திருமண பந்தத்துல வந்து அத ரொம்பவும் பார்க்க முடியாது. அவரோட ஸ்டோரியில நம்மளோட தோல்வி ஏன் வருது அப்படின்ட்டு அவர் மாறுவேடத்துல ஆராயறதுக்கு வராரு. அப்போ வந்து ஒரு மழை பயங்கரமா வருது. ஒரு குடில்ல ஒதுங்குறாரு. பயங்கர பசி வந்துருது. ஒரு வயசான மூதாட்டி வந்து பேசுவா, "எனக்கு பசிக்குதும்மா, ஏதாவது கொடுங்க" அப்படின்ட்டு. "இருப்பா சமைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சு சாதமும், குழம்பும் எடுத்துட்டு வந்து பரிமாறுவா அந்த வயதான மூதாட்டி. சாதத்த போட்டு நடுவுல குழி வச்சு குழம்பு ஊத்துவா. சாப்பிட சொல்லும்போது நடுவுல இருக்கிற சாப்பாட அவங்க பெசஞ்சு எடுப்பாங்க. அப்ப அந்த மூதாட்டி சொல்லுவா, "நீ என்ன அந்த கஜினி மாதிரி கூறுகட்ட தானம்மா அப்ப சாப்பிடுற?
ஓரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டா சீக்கிரம் சாப்பாடு ஆறிரும்ல, சாப்பாடும் சீக்கிரம் சாப்பிட்றலாம். அப்படின்னு சொல்லுவா. அப்பதான் அவருக்கு பொறி தட்டியது. என்னன்னா, நம்ம மத்தியில இருக்கிற கோட்டைகளையும், கொத்தளங்களையும் பிடிக்க முயற்சி பண்ணது தப்பு. ஓரத்துல இருக்கிற சிற்றரசர்கள ஃபர்ஸ்ட்டு வென்றால் மட்டும் தான், கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த அர்த்தம் புரிஞ்சுது. அதுபோல தான் இங்கேயும் நம்ம குடும்பத்துல ஒரு தாய், தந்தை திருமணம் ஆகக்கூடிய குழந்தைகள உட்கார வச்சு, அனுபவமிக்க எவ்ளோ குழந்தைங்க படிச்சிருக்கட்டும். அந்த அனுபவம், அந்த மூதாட்டியோட அனுபவம் தான் கஜினி முகமதோட வெற்றிக்கு காரணம். அதுபோல குடும்பத்துல பெரியவங்க, தாய், தந்தை, குழந்தைங்கள், தாத்தா, பாட்டி இருந்தா, அவங்களுடைய ஒரு அனுபவத்தினால ஒரு சில விஷயங்கள் விட்டு குடுக்கலாம். அப்படிங்கிறத அவங்கவங்க குடும்பத்துல அவங்கவங்க குழந்தைங்கள உட்கார வச்சு பேசி, இதுக்கு வந்து ஒரு நல்ல முடிவா எடுக்கணும். அப்படி எடுத்தால் மட்டும் தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஏன்னா, இப்ப நான் சொன்னேன் ஒரு திருப்ப திருப்ப விடாமுயற்சின்னு சொன்னேன். விடாமுயற்சி மத்த விஷயத்துல இருக்கலாம். இந்த விஷயத்துல, திருமண விஷயத்துல இந்த விடாமுயற்சியும், பிடிவாதமும் குடுத்தோம்னா, ஒரு இப்படியே கிராஸ் பண்ணி ஒரு 5 வருஷம் ஓட்டிர்றாங்க. அப்ப 5 வருஷம் ஓட்டுன பிறகு பார்த்தீங்கன்னா, பருவ வயதுல வந்து திருமணம் தாண்டி போயிடுது. வயது வந்து கடந்து போயிடுது. அப்ப அந்த பருவ வயது கடந்து போகும்போது, எல்லா பிரச்சனைகளும் உடல் ரீதியா சந்திக்கிறாங்க அதுக்கப்புறம் குழந்தைங்க. இந்த இத வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, 87, 86, 84ல இருக்கிறவங்க எல்லாமே வந்து இன்னும் திருமணம் இல்லாம இருக்காங்க. எனக்கு மிக நெருங்கிய உறவினர் கூட அப்ப நாங்கலாம் பேசும்போது கூட சொன்னாங்க. இந்த மாதிரி தான் கண்டிஷன். ஆனா இன்னை வரைக்கும் அந்த பையனுக்கு வந்து கல்யாணம் ஆகல. அப்போ நாங்கலாம் எடுத்து சொன்னோம். ஆனா, அந்த அதெல்லாம் வந்து மனசுல வச்சு தான் இப்ப இந்த பதிவையே நான் குடுக்குறேன். உருக்கமான பதிவு தான் இது. அப்ப என்னன்னா, உங்க குடும்ப உறுப்பினர்கள் பார்த்து, எது எது விட்டு குடுத்தா நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கை நல்லாருக்கும் அப்படிங்கிறத ஆலோசனை செஞ்சு, பருவ வயசு அப்படிங்கிற விஷயத்துல திருமணம் பண்ணி குடுத்தா, மிகவும் நல்ல விஷயம். ஏன்னா பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப 24 வயசு, 23 வயசே அதிகம் தான் உங்களுக்கு திருமண வயதே. ஏன்னு கேட்டா 16 வருஷம் தான் நல்ல கருமுட்டை வரும். 16 வருஷங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 40 வயசு. இப்ப திருமணமே 35, 40ல பண்ணா, அப்புறம் எப்படி வந்து வம்ச விருத்திங்கிறது கிடைக்கும்? அதுக்கப்புறம் நீங்க கேட்குறீங்கல்ல பணம். 10,00,000 வருஷம் சம்பாதிக்கணும், 15,00,000 சம்பாதிக்கணும். 2 பேர் சேர்ந்து கார், பங்களா அதெல்லாம் யாருக்காக? அப்படிங்கிறது கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சீங்கன்னா, எல்லாருமே விட்டு கொடுத்து வாழ கத்துக்கிட்டு, பருவ வயசுல எல்லாருக்கும் எல்லா திருமணமும் நடக்கும். இதுதான் வந்து என்னுடைய ஏதோ குடுக்கணும்னு தோணுச்சு. இந்த ஒரு 6 வாரமா வந்து இந்த திருமண தளத்தில வந்து நான் கலந்துக்கிறதுனால, இந்த பதிவ கேட்டுட்டு அட்லீஸ்ட் ஒருத்தர் 2 பேர் மாறினா கூட, அந்த புகழ் அனைத்தும் வந்து இறைவனுக்கே சேர்ந்தது. அப்படிங்கிறத சொல்லி, இந்த உரையை வந்து நான் முடிக்கிறேன். இதில "போற்றுவார் போற்றுதலும், தூற்றுவார் தோற்றுதலும் இறைவனுக்கே" அப்படிங்கிறது சமர்ப்பணம் பண்றேன். ஏன்னா, எல்லாரும் வந்து ஒரு ஆலோசனை பண்ணணும், யோசிக்கணும். பெற்றவர்களும் யோசிக்கணும், பிள்ளைங்களும் யோசிக்கணும். அதனால தான் இவ்வளோ இந்த பதிவ குடுக்குறேன். இதுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தா எனக்கு கமெண்ட்